எல்லாருக்கும் வணக்கம். அரண்மனை பாகம் 4 சுந்தர்சியோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரே ஒரு அரண்மனை, அதில் கெட்டப்பையும் செட்டப்பையும் மாற்றி பல்வேறு நடிகர்களை வந்து இறக்கி விடுவார். இறக்கி விட்டு அவங்களுக்கும் பேக்கும் சண்டையை மூட்டி விட்டு சுந்தர்சி கடைசியில் எப்படி தீத்தாரு அப்படிங்கிறதான் இத்தனை வருஷம் அரண்மனையில் நீங்கள் பார்த்த கதை. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கதை இறங்கியிருக்கு. நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க? எஸ், நானும் அப்படி தான் நினச்சேன். பெரிய அளவில் பட்டி டிங்கரிங் பார்த்தா இந்த படத்தில் எதுவும் இல்லை. தமன்னாவும் தமன்னாவோட ஹஸ்பண்ட் குழந்தைகளோட சந்தோஷமாக ஒரு வீட்டை வாழ்ந்துட்டு வராங்க. திடீர்னு தமன்னா ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போகிறாரு. மார்னிங் போகும்போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுருது. அங்கேயே வந்து அவர் இறந்து போயிடறாரு. இதை கேட்ட தமன்னா ஷாக் ஆகி அவங்களும் தூக்க மாட்டி செத்து போயிடறாங்க. அது பார்க்க வந்த குழந்தைக்கே மண்டையில் அடிபட்டுருது. இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கலை, ஏதோ ஒன்று பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு தமன்னாவோட அண்ணனான சுந்தர்சி. அப்புறம் பேயெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த பேய்க்கும் சாமியாருக்கும் பேய்க்கும் நல்ல சக்திக்குமான ஒரு சண்டையை வந்து காட்டி எப்படி முடிக்கிறாங்க படத்தை அப்படிங்கிறது தான் அரண்மனை பாகம் 4ஓட கதை. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பாகம் 1, 2, 3 நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான் இப்பயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி லக்கிலி இந்த 3 பாகத்தை விட இது வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகமாக, சிஜி விஎஃப்எக்ஸ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஒரு 3 விஷயமா அந்த படத்தை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கச்சிதமாக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்கும் டீசெண்டாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொன்னதை விட கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அரண்மனை பாகம் 4 இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எங்கே ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னா, காமெடிங்கிற விஷயம் ஒரு சில இடங்களில் மட்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அரண்மனை படத்தோட வெறிக்கொண்ட ஃபேனாக இருந்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபேமிலி என்டர்டெய்னராக பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க போடுற காமெடி எல்லாமே பிடிக்கும். ஆனால் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இடத்துல மட்டும்தான் குபீர் சிரிப்பில் தியேட்டரே வந்து அல்லோகலப்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு சிரிப்பு வந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா 2 இடங்கள் தான். அதில் டெல்லி கணேஷ்க்கு வந்து யோகி பாபு கிஸ் அடிப்பார். ஸோ அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விடிவி கணேஷ் வந்து சுற்றி அடிப்பார், அந்த அம்மா வந்து ஒட்டடை அடிப்பாங்க. இவர் பேய் கூட சண்டை போடுற அந்த காட்சி வந்து சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் அவுட் ஆன ஒரு காட்சி தியேட்டரில். இந்த காட்சியை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல காமெடியை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் அவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க காமெடி சைட் பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியில் ஹாரர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஹாரரும் ஃபீல் ஆகலை, காமெடியும் ஃபீல் ஆகலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கதையை வந்து அவங்க லிங்க் பண்ணியிருந்த ஒரு இடம் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம். அவங்க கதையை பயங்கரமான இடங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எங்கேயும் தூக்கிடுறாங்க. 96 ரிலீஸ் ஆன ஒரு பேய் படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் விட்டு கேமரா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள் காட்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து உலகத்தரத்துக்கு அளவுக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போகணும்னு நினச்சி சுந்தர்சி அவர்கள் நிறைய படத்துலேருந்து காப்பி அடிக்கப்பட்ட காட்சிகள்லாம் கொண்டு வந்து இந்த பேய் படத்தில் சேர்த்துருக்காங்க அரண்மனை பாகம் 4ல். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனால் என்ன இதில் மிஸ் ஆகி போச்சுன்னா, அவர் லிங்க் பண்ணியிருக்க இடம் வந்து மிஸ் ஆகி போச்சு. எமோஷ்னலாக ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறாரு, திடீர்னு காமெடியாக ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறாரு, திடீர்னு பார்த்தா பேய் ஒரு சீன் வருது, அவர் எங்கேயா போனார் அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த காட்சி அமைப்புகள் எல்லாம். எமோஷ்னலாக நம்ம எங்கேயுமே இந்த படம் கன்வின்ஸ் பண்ணலை. காமெடியாகவும் சரி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. பேய் எஃபெக்டாக பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா சவுண்டு தான் நம்மளை உட்கார வச்சுன்னு தவிர காட்சி அமைப்பாக நம்மளை எதுவுமே பெரிய அளவில் ஈர்க்கலை. ஆனால் சிஜியும் விஎஃப்எக்ஸும் இந்த படத்தில் ரொம்ப டீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி இந்த முன்னாடி வந்த இந்த 3 பாகத்தை விட. ஆனால் இந்த படம் டெக்னிக்கலாக நல்ல சவுண்டான படமாகவும் இருக்குது. யாருன்னா கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் தி ஸ்டார்ட்லேருந்து மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக நம்மளை வந்து ஒரு ஹாரர் ஃபீல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த பட தொகுப்பில் வந்து என்ன பண்ணுங்க, அந்த எடிட்டிங் ஒர்க்லேயும் சரி ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப நல்ல அந்த ஃபீல் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் வந்து நமக்கு அந்த ஃபீல் வராமல் போச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஆனாலும் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அரண்மனை படம் பிடிக்கும், நான் வந்து என்டர்டெய்னராக நினச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்னா கம்பேரிட்டிவ்லி வந்து 3 பாகத்தை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்கும். டெக்னிக்கலாகவும் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ இவங்க அதிகமாக போட்டதுனாலும் சரி, இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவில் இவங்க காசு அதிகமாக போட்டவங்க ஸ்க்ரீன் பிளேல அந்த எஃபோர்ட் அதிகமாக போட்டிருந்தாங்கன்னா இது ஜென்ரிக் ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் திடீர்னு ஒரு வந்து நம்ம குபீர் சிரிப்பு வந்து நமக்கு வந்து ஒரு காமெடி சீனுக்கு வந்து வரலாம். ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டிமார்கன்ஸ் வர மாதிரி சில காட்சிகள்லாம், சில அந்த அமானுஷம் சைத்தான்கள்லாம் வரும்போது நமக்கு உண்மையாகவே பயத்தை விட சிரிப்பை தான் அதிகமான இடத்துல ஏற்படுத்திருச்சு இந்த படம். இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கேமியோ ரோல் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்த விஷயம் தான். ஒரு பாடல குஷ்புவும் சிம்ரனும் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்ரன் வந்து நம்ம எந்த அளவுக்கு
அளவுக்கு எந்தெந்த பாடலுக்குலாம் ரசிச்சோமோ அவங்கள வந்து மஞ்சசாரி கட்டி விட்டு அவங்க வந்து ஒரு ரோல் எடுத்து ஒரு இது பண்ணிட்டு ஒரு டான்ஸ் வந்து ஆடுறாங்க. அது வந்து ஆடியன்ஸும் தியேட்டர்லயும் சரி பயங்கரமான கொண்டாட்டத்துல வந்து அந்த பாடல்கள் தான் பெரிய அளவுல ரீச்சும் கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல வர அந்த பாடல் தான் வந்து பயங்கரமான ஆடியன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு போயிட்டாங்க கேமியோல வந்து. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஆர்ட் டீம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போதே தெரியும் உங்க செட்டுக்கு போட்ட ப்ரொடக்ஷன் வேல்யூ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. இதில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக தமன்னா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மேலேருந்து கீழே ஸ்டண்ட் பண்ணுற காட்சிகள், அவங்க குழந்தையை காப்பாற்றுறப்ப அவங்க கைகள்லாம் விரல்லாம் உடைக்கிறப்ப அவங்க தொங்கிட்டே பண்ண சில ஸ்டண்ட் காட்சிகள்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து தமன்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்களேப்பா அப்படின்னு தோண வச்சுது. அதே மாதிரி சுந்தர் சி அவர்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எந்த படத்துலையும் ஒரு இன்வெஸ்டிகேட்டராக அவர் வரலையா, பேய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு காம்படிட்டராக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. மற்றபடி இந்த காமெடி நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய இடங்கள்ல நமக்கு சிரிப்பை வர வைக்கலே தவிர அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க. சேஷுவா இருக்கட்டும், யோகி பாபாவா இருக்கட்டும், விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கோவை சர்லா வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபோர்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து சேர்ந்து நம்மளை ரீச் பண்ண காமெடி அப்படின்னா 2-3 இடங்கள் மட்டும்தான். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாதி அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லையும் சரி பாடல்களையும் சரி ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை கொடுத்துருக்காரு. பாடல்லாம் பெருசாக இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எந்த பாடலும் இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் நம்மளை வந்து மனுஷன் உட்கார வச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒர்க் இந்த படத்தில் தனியாக பேசப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது யூஸ்வலான ஒரு அரண்மனையோட டெம்ப்ளேட் தான். சுந்தர் சி மற்றும் அவங்க குடும்பம் வந்து ஒரு அரண்மனைக்கு போவாங்க. அரண்மனைக்கு போன உடனே பேய் வரும். பேயை பார்த்த உடனே சுந்தர் சிக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட் வந்த உடனே பேய்க்கும் சாமியாருக்கும் ஒரு சண்டை வரும். கிளைமேக்ஸில் ஒரு சாமி பாட்டு வரும். அங்கங்கே ஒரு காமெடி இருக்கும். இதுதான் டெம்ப்ளேட்டுங்கிறத சுந்தர் சி அவர்கள் எப்போ மாற்றுறாரோ இவரோட படங்கள் இன்னும் ஜென்ரிக்கான ஆடியன்ஸையும் ஜென்ரல் ஆடியன்ஸும் போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனாலும் இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரண்மனையோட அந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸோட மிகப்பெரிய ரசிகராக இருந்தால் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான படமாக தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூவோடு சந்திக்கலாம். until then டாடா பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.